படிக்காமல் நீங்கள் ஒருத்தன் முன்னேறினான்னு எடுத்துக்காட்டு சொன்னீங்கன்னா, நான் படிச்சுட்டு 100 பேர் முன்னேறினவனை காட்டுவேன். படிப்பு ஒன்று தான் பிறரால் அபகரிக்க முடியாத சொத்து. படிப்பு இருந்தால் ஒரு 7 தலைமுறைக்கு அது அவங்களுடைய குடும்பத்தை மாற்றி அமைக்கும் என்றெல்லாம் அந்த கல்விக்காக மிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அரசாகத்தான் முன்னைய அரசு இருந்தது. 1,28,000 சீட்டுக்கு 623 சீட்டுக்கு 22 லட்சம் பேர் எழுதியிருக்கான். 20ல் ஒருத்தருக்கு மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு நீட் தேர்வு நடைபெற்றிருக்கிறது. இந்த நீட் தேர்வு என்கிற தேர்வை கொண்டு வந்ததன் மூலமாக மருத்துவ படிப்பை ஒரு சந்தை பொருளாக்கி இருக்கிறார்கள். எப்படின்னு கேளுங்க, எப்பவுமே டிமாண்ட் அதிகரித்து உற்பத்தியை குறைச்சோம்னு வச்சுங்க, பொருளோட விலை ஏறும்ல. நீட்டு, கியூட்டு இப்படி இருக்கின்ற நுழைவுத் தேர்வுகளை புகுத்துவதை போல இன்றைக்கு +2 மதிப்பெண்களுடைய அடிப்படைகளில் சேரக்கூடிய பொறியியல் கல்லூரிகளுக்கும் நுழைவுத் தேர்வு என்கிற ஒன்றை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு மட்டும் ஏற்படுத்தி விடாமல் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஸ்டேட்டஸ்கோ இதையாவது இந்த அரசு கொண்டு வருமாங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். ஒன்றிய அரசு செலவு பண்ணலையே, அப்ப கல்விக்காக செலவழிக்க நீங்க ஏன் மறுக்கிறீங்க? மீது எல்லா திட்டங்களும் நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டுறீங்க, நாடாளுமன்றத்தை விரிவுபடுத்துறீங்க, எல்லா செலவு பண்றீங்கல்ல, கல்விக்கு பண்ணுங்க. படிக்கிற குழந்தைகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காத மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் எதுக்குங்க நீங்க இருக்கீங்க? ஒரு படிப்பு தானே வாழ்க்கை முன்னேற்றம் மாற்றும் சொல்றீங்க. அப்ப இந்த 600 பொறியியல் கல்லூரிகளையும் தரமுள்ள அண்ணா பல்கலைக்கழகங்களாக மாற்றுங்க. அத்தனை பொறியியல் கல்வி ஐஐடிக்கு ஈக்குவல் ஆக்குங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் தேர்தல் சூழலில் கல்வி பற்றி பேசுவதும் மாணவர்கள் நலன் குறித்து அக்கறையாக அலசுவதும் பத்திரிகை.com உடைய ஒரு முக்கிய பணியாகும். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. மாணவிகளுக்கு அடுத்து அவர்கள் உயர்கல்வியில் எப்படியெல்லாம் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் கல்வியாளர் முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆனால் பெரும்பான்மையான மாணவர்கள் பார்த்திங்கன்னா உயர்கல்வியை தான் அவங்க தேர்வு செய்வது. உயர்கல்வியில் சாதிப்பது எப்படி? மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 8,27,475 மாணவர்கள் இந்த +2 தேர்வு இந்த வருஷம் மிக அதிகபட்சமாக எழுதியிருக்கிறார்கள். அதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி பள்ளி கல்வியில் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா 10வது வகுப்பு வரை எட்டுவதற்கே ஒரு சிரமமான சூழ்நிலை இருந்த காலத்தில் 10வது வகுப்பு பியூசினா காலேஜ் ஒரு 30 மைல் 40 மைல் கடந்து போய் ஒரு கல்லூரியில் சேரணுங்கிறது போக, அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் அதுக்கு +2 என்கிற அது பள்ளிக்கூடத்தோடு கல்லூரியினுடைய புகுமுக வகுப்பை பள்ளியோடு இணைத்து இன்றைக்கு கிராமங்கள் தோறும் எல்லா உயர்நிலைப் பள்ளிகளும் மேல்நிலைப் பள்ளிகளான பிறகு எல்லா மாணவர்களும் குறைந்தபட்சம் +2 வரைக்கும் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு அத்தியாவசியத்தை ஏற்படுத்தி அதுக்குரிய அங்கே அணுகுவதற்கு எளிமையான சூழ்நிலைகளை உருவாக்கி இன்றைக்கி 8 லட்சம் பேர் இன்றைக்கி +2 தேர்வு எழுதியிருக்காங்க. அதற்கு மேலே இந்த +2க்கு பிறகு உயர்கல்வியிலையும் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைங்கன்னா இன்றைக்கி தேசிய கல்விக் கொள்கை 2020 பார்த்திங்கன்னா 2030 ஒரு கிட்டத்தட்ட 30 விழுக்காடு நம்ம எட்டி பிடிக்கணும்னு சொல்லி ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிற போது தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போவே 56 விழுக்காடை எட்டி பிடிச்சிருக்காங்க உயர்கல்வியில். இளைஞர்கள் நீங்கள் இதிலே குறிப்பிட்டீங்க, இளைஞர்கள் +2 முடித்த பிறகு உயர்கல்வியில் சேருகிற சதவிகிதம் 56, அதுலேயும் பெண்கள் 70 விழுக்காடு என்பதெல்லாம் ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இதுக்கு முன்னால் என்னுடைய ஒரு கல்வியாளராக என்னுடைய ஒரு மாணவர்களுக்கான ஒரு அறிவுரை அப்படின்னு சொன்னீங்கன்னா, கல்வி அவசியமான ஒன்று. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட சொன்னார்கள், படிக்காமல் நீங்கள் ஒருத்தன் முன்னேறினான்னு எடுத்துக்காட்டு சொன்னீங்கன்னா, நான் படிச்சுட்டு 100 பேர் முன்னேறினவனை காட்டுவேன். படிப்பு ஒன்று தான் பிறரால் அபகரிக்க முடியாத சொத்து. படிப்பு இருந்தால் ஒரு 7 தலைமுறைக்கு அது அவங்களுடைய குடும்பத்தை மாற்றி அமைக்கும் என்றெல்லாம் அந்த கல்விக்காக மிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அரசாகத்தான் முன்னைய அரசு இருந்தது. அப்படிப்பட்ட கல்வி மிக முக்கியமானது தான். +2 தேர்ச்சி முக்கியமானது தான். உயர்கல்வியில் சேருவது முக்கியமானது தான். உயர்கல்வியிலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பாருங்கள், உயர்கல்வி அப்படின்னு சொன்ன உடனே யாருக்குமே ஒரு ஆசை. என்ன ஆசை? என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை என்ஜினியர் ஆகணும். எடுத்தோன்னே என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை என்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை லாயர் ஆகணும்,
இது கீழே வந்தாச்சுன்னா என் பிள்ளை ஒரு அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் படிக்கணும். இப்படி அந்த அந்த கனவுகளிலே மிதந்து கொண்டிருக்கிற அந்த பெற்றோர்களுடைய கனவுகளை சுமந்து கஷ்டப்பட்டு படித்து அது நிறைவேறாமல் போகிற போது, ஒரு நேரங்களில் எல்லாருக்குமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க நீட் எக்ஸாமினேஷன். 22 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. எத்தனை லட்சம்? 1.25 லட்சம் சீட்டுக்கு. 1,28,000 சீட்டுக்கு சொச்சம் 623 சீட்டுக்கு 22 லட்சம் பேர் எழுதியிருக்கான். 20ல் ஒருத்தனுக்கு மெடிக்கல் காலேஜ். அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு நீட் தேர்வு நடைபெற்றிருக்கிறது. அப்போ எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி கிடைக்காத பொழுது விரக்தியினாலே பல மாணவர்கள் அந்த தன்னம்பிக்கை இழந்த காரணத்தினாலையும், பெற்றோர்கள் ஆசைப்பட்டு நம்மளால் முடியலையேங்கிற அந்த விரக்தியினாலையும் ஆண்டுதோறும் தேர்வு முடிவுகள் வெளிவந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு பக்க செய்தியாக தற்கொலைகள் என்று வந்து கொண்டிருக்கும். அதை நான் தயவு செய்து சொல்கிறேன், தற்கொலை முடிவு அல்ல. 2016லேருந்து 2021 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மருத்துவக் கல்லூரிகள் இங்கே தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. ஆனால் வந்து 2021லேருந்து 2026 வரைக்கும் அந்த எண்ணிக்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகல. என்ன அந்த எண்ணிக்கையோட முடிந்து போயிட்டது. 2021லேருந்து 2020 மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்னு கலைஞருடைய கனவு திட்டம். அது ஒரு மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி அது வந்துகிட்டு இருந்தது. 2021 வரைக்கும் வந்துகிட்டு இருந்தது. அதற்கு பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தோன்னே எய்ம்ஸ் கூட பாருங்கள், அவர் இன்றைக்கி வரைக்கும் எய்ம்ஸ் அந்த ஒரு செங்கலோடு நிற்கிறத தவிர எய்ம்ஸ் இன்றைக்கி வரைக்கும் வரலை. அதுக்கு என்ன புதிய அரசு செய்ய போகுதுன்னு தெரியல. ஆக ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு நடந்து கொண்டிருந்த காரணத்தினால நீங்கள் சொல்ல ரைட்டு 2021 பிறகு மருத்துவக் கல்லூரிகள் வரவில்லை என்பதெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 16 to 21 அந்த காலகட்டத்தில் தான் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது இல்லைங்களா? இபிஎஸ் காலத்தில் தான் அந்த 7.5 மருத்துவக் கல்லூரிகள் இதெல்லாம் வந்து அவர் தான் வந்து இந்த ரொம்ப தீவிரம் காட்டினார். 7.5ல் வந்து மருத்துவ மாணவர்கள் எண்ணிக்கையில் வந்து அதிகம் 7.5 என்பது ரொம்ப சரியாக சொன்னீங்க. அதாவது கடைசி நேரத்தில் கடைசி சட்டமன்றத்தினுடைய முடிவுறுகிற காலத்தில் அந்த ஒரு 7.5 விழுக்காடு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர் 6லேருந்து 12வது கடைசி நேரத்தில் சொன்னது வந்து 10.5 தான். 7.5 இல்லை 10.5 அது ஆமாம். அதுக்கு முன்னாடி 7 கடைசியில் வந்து 7.5 நான் சொல்ல வரேன். 7.5 அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்பு சார் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். 7 அதுக்கு முன்னாடி பண்ணாங்க. 2020 பண்ணிட்டாங்க. அது கூட 2020ல் மெடிக்கல் காலேஜ் செலெக்ஷன்லாம் போயிட்டு இருக்கிறப்போ இடைப்பட்ட காலத்தில் இந்த 7.5 அறிவித்தப்போ பல பிள்ளைகள் அந்த வாய்ப்பை இழந்தாங்க அந்த வருஷம். ஏன்னா நம்ம அட்மிஷன் போன பிறகு அந்த அறிவிப்பு வந்தது, அந்த வருஷம் இழந்தாங்க. ஆனால் அந்த திட்டம் வந்து அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொன்று நம்ம மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அந்த 7.5 விழுக்காடு மருத்துவ கல்லூரிகளில் உள்ள இடங்களுக்கு நம்முடைய அப்போ இருந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில். அதுக்கு அடுத்த வருஷம் அதே 7.5 விழுக்காடு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மட்டும் அல்ல, ப்ரொஃபஷனல் காலேஜஸ் என்று சொல்லப்படுகிற பொறியியல் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், அதே மாதிரி ஹோமியோபதி சித்தா மருத்துவக் கல்லூரிகள், சட்டக்கல்லூரிகள் போன்ற அனைத்து தொழிற்படிப்புகளுக்கான ப்ரொஃபஷனல் காலேஜஸ்லையும் சேருகிற மாணவர்களுக்கும் 7.5 விழுக்காடுன்னு சொல்லிட்டு வந்து அது அப்படி ஒரு படி கொடுத்தாருன்னா இவங்க 10 படி தாண்டி அதையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்தது. நான் அதை பற்றி சொல்கிறேன். அப்போது இந்த மாணவர்களுக்கான என்னுடைய அறிவுரை என்னன்னா, ஒரு படிப்பு எனக்கு கிடைக்கவில்லை, நான் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கவில்லை என்பதற்காக சோர்வடைந்து விட வேண்டாம். வாழ்க்கையிலே ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன, ஏராளமான படிப்புகள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் படித்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு மாணவர்களும் பெற்றோர்களும் தங்களை ஒரு நல்ல ஒரு உறுதியான மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்பது கல்வியாளர் என்ற முறையிலே என்னுடைய வேண்டுகோள். அடுத்ததாக என்ன சொல்ல வருகிறேன்னா, இப்போது நான் இப்படி ஜென்ரலாக நினச்சி பார்க்குறேன். +2 முடிக்கிறாங்க, இன்றைக்கி எடுத்தோன்னு அவங்க நினைக்கிறது நீட் எக்ஸாமினேஷன், எம்பிபிஎஸ்ஸு, நீட் கிடைக்கல, 1 லட்சம் பேர் தான் அதாவது இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா ஒன்றிய அரசு இந்த நீட் தேர்வு என்கிற தேர்வை கொண்டு வந்ததன் மூலமாக மருத்துவ படிப்பை ஒரு சந்தை பொருளாக்கி இருக்கிறார்கள். எப்படின்னு கேளுங்க, எப்பவுமே டிமாண்ட் அதிகரித்து உற்பத்தியை குறைச்சோம்னு வச்சுங்க, பொருளோட விலை ஏறும்ல. அப்போது நீங்கள் 22 லட்சம் பேரை எழுத வச்சு 1.25 லட்சம் பேருக்கு தான் படிப்பு வேணும்னு சொன்னீங்கன்னா
அப்போ என்ன ஆகும், டிமாண்ட் ஜாஸ்தியாச்சு, இடம் கம்மியாச்சு. அப்போ என்ன ஆகணும், அப்போ எல்லாருக்கும் அந்த 1.25 லட்சம் பேருக்கும் நீங்கள் அரசு மருத்துவக்கல்ல இடம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போது நீங்களுடைய திட்டக்குழு வந்து நம்முடைய இந்த கமிஷன் அவங்களுடைய இப்போ முன்னாடி திட்டக்குழுன்னு சொன்னோம், இப்போ இவங்க வந்து இவங்க அதை சென்ற ஒன்றிய அரசு வந்து மாற்றி சொல்கிற அந்த அந்த குழு என்ன சொன்னுச்சு, 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் தேவை. அந்த 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் வேணும்னா அந்த 800 மெடிக்கல் காலேஜ் பத்தாது, இன்னும் நிறைய மெடிக்கல் காலேஜ் உண்டாக்கணும். அது அரசாலே செய்ய முடியாது. அதனால் நீங்கள் தனியாருக்கு கொடுங்க. தனியாருக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஃபீஸ் கலெக்ஷனில் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க மாட்டார்கள். ஆகவே நீங்கள் 50 விழுக்காடு இடங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கட்டணத்தை நிர்ணயம் பண்ணுங்கள். ஒரு 50 விழுக்காடு இடத்துக்கு விட்டுருங்க. அவன் 1 கோடி வாங்கினாலும் சரி, 2 கோடி வாங்கினாலும் சரி, 3 கோடி. அப்போ வியாபாரம், பேரம், அந்த குதிரை பேரம் மாதிரி அந்த மெடிக்கல் காலேஜஸ் சீட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீம்டு மெடிக்கல் காலேஜஸ்லையும் கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி ரூபாய்க்கு. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளை நீட்டில் எழுதி மெரிட்டில் பாஸ் பண்ணி அப்படியே வந்து உட்காரும். என் பிள்ளை என்னட்ட 2 கோடி ரூபா இருக்கும், உன் பிள்ளைக்கு பக்கத்தில் வந்து என் பிள்ளை உட்காரும். அப்போது தகுதி என்று சொல்லிக்கொண்டு இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து இன்றைக்கி ஒரே பெரிய குட்டிச்சவராக்கி குழப்பத்தை உண்டாக்கி மாணவர்கள் எதிர்கால வாழ்க்கையில் அவர்களுடைய விதிகளோடு விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒன்றிய அரசு சொல்லிச்சு. அது திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்லிச்சு. 5 வருஷமாக என்னமோ பண்ணி ஏகே ராஜன் கமிட்டி போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. இது 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 போகட்டும், அப்படி போட்டு புதிய அரசு நிச்சயமாக நீட் தேர்வு, இந்த நுழைவுத் தேர்வுகளை 2000 நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அனந்த ராமகிருஷ்ணன் கமிட்டி போட்டு உழைச்சது மாதிரி இந்த அரசு இதை ஒழிக்கும் என்று நம்புவோம். நீட் தேர்வை போன்ற நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்யும் என்று நம்புவோம். ஆனால் அதையும் மீறி மெடிக்கல் மாதிரி இன்ஜினியருக்கும் இன்றைக்கி ஆர்ட்ஸ் காலேஜுக்கு மத்திய பல்கலைக்கழகத்துக்கு கியூட் எக்ஸாமினேஷன், நீட்டு, கியூட்டு இப்படி இருக்கின்ற நுழைவுத் தேர்வுகளை புகுத்துவதைப் போல இன்றைக்கு +2 மதிப்பெண்களுடைய அடிப்படைகளில் சேரக்கூடிய பொறியியல் கல்லூரிகளுக்கும் நுழைவுத் தேர்வு என்கிற ஒன்றை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு மட்டும் ஏற்படுத்தி விடாமல் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஸ்டேட்டஸ்கோ இதையாவது இந்த அரசு கொண்டு வருமாங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த நீட்டு முடியல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பாராமெடிக்கல் கோர்சஸ் என்று சொல்லக்கூடிய பல்வேறு மருத்துவ படிப்புகள், பிபிடி, ஃபிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், அதுலேயும் பிஎஸ்சி நர்சிங் இராணுவ கல்லூரிகளில் சேரணும்னா அதுக்கும் இந்த என்ட்ரன்ஸ் நீட் எழுதி ஆகணும். நம்முடைய தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரிகளுக்கு நர்சிங் சேரலாம், பி பார்மசி போன்ற பல்வேறு ஆப்தோலஜி, கண் மருத்துவம் சார்ந்த படிப்புகள், இப்படி நிறைய படிப்புகள் இருக்கின்றன. மருத்துவம் சார்ந்த படிப்புகள், எண்ணற்ற படிப்புகள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு இல்லைங்களா, அது வந்து பெரிய ஒரு மோகமாக போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டுருக்கு. அதை தாண்டி கீழே வந்துட்டிங்கன்னா உடனே இன்ஜினியரிங்னோடனே நமக்கு ஆசைப்படுறது ஐஐடி. இந்தியாவுக்கே 21 ஐஐடி தான் இருக்குது. சென்னைக்கு ஒரே ஒரு ஐஐடி, அடையாறில் 21 ஐஐடி. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சென்ற ஒரு சில நாடாளுமன்ற கூட்டத்தில், சென்ற கூட்டத்துக்கு முன்னால் ஒரு கூட்டத்தில் சொன்னாங்க, நாங்கள் ஐஐடியை நிறையா ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஐஐடி கூட கிடையாது. இன்றைக்கி 21 ஐஐடி தான். அதுலேயும் இப்படி தான் கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் எழுதுகிறான். 13 லட்சம் பேர் ஜேஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். எதுக்கு? ஐஐடிக்கு, ஐஐஎம்க்கு, என்ஐஐடிக்கு, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் என்ஐடிக்கு போன்ற மத்திய அரசினுடைய பொறியியல் கல்லூரிகளுக்கு 13 லட்சம் பேர் எழுதி அதில் 2 லட்சம் பேரை ஒதுக்கி 13 லட்சத்தில் 11 லட்சத்தை கழிச்சிட்டு 2.5 லட்சம் பேரை எடுத்து அந்த 2.5 லட்சம் பேருக்கு அட்வான்ஸ் தேர்வு நடத்தி அந்த 2.5 லட்சம் பேரில் ஒரு சில 1000 இடங்களை கொடுக்கறத பார்க்குற போது இந்த மாணவர்களை வாட்டி வதைக்காமல் ஏன் நீங்கள் ஐஐடியை, நான் அப்படி என்னுடைய கேள்வி கேட்குறேன், இன்றைக்கி ஐஐடி, என்ஐடி, IIITன்னு சொல்கிறீங்கள்ல, அந்த கல்லூரிகளை விரிவுபடுத்துவதற்கு என்ன குறை இருக்கிறது? ஏன் அந்த கல்லூரிகளை விரிவுபடுத்த முடியல? ஏன் அதற்கான பேராசிரியர்? அப்போ இந்த 21 ஐஐடி தான் வந்து தலை சிறந்த நிறுவனங்கள்னு சொன்னால், இந்த மாணவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் பேர்? தமிழ்நாட்டில் மட்டும் 8 லட்சம் பேர். இன்றைக்கி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் +2 எழுதிட்டு வரானா, அத்தனை பேருக்கும் இந்த 21 ஐஐடி தானா? இந்த 42 என்ஐடி தானா? இந்த 20 IIT தானா? ஏன் கல்வி நிலையங்களே அதிகரிக்கக்கூடாது என்பது என்னுடைய ஒரு கேள்வி. கல்வி மாணவர்கள்னு பேசுகிறீங்கல்ல, இன்னைக்கு உங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க தமிழ் கல்விக்காக? தமிழ்நாடு செலவு பண்ணுற ஒரு சதவீதத்தில் 2 விழுக்காடு கூட ஒன்றிய அரசு செலவு பண்ணலையே. அப்போ கல்விக்காக செலவழிக்க நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க? மீது எல்லா திட்டங்களும் நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டுறீங்க,
நாடாளுமன்றத்தை விரிவுபடுத்துறீங்க, எல்லா செலவும் பண்ணுறீங்களே, கல்விக்கு பண்ணுங்க. சரி, இன்னொரு விஷயம் கேட்குறேன். தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னா அண்ணா பல்கலைக்கழகம் இல்லைன்னா MIT, இது 2ல் சேரணும். சரி, ரைட்டு, முடியல. 99 மார்க் வாங்கினது தான் அண்ணா பல்கலைக்கழகம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் ஆங்காங்கே இருக்குல்ல. தனியார் பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, அரசு பொறியியல் கல்லூரிகள் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், எல்லாமே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள் தானே. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அஃபிலியேஷன் பெற்ற கல்லூரிகள் தானே. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற தரம் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அத்தனை பொறியியல் கல்லூரிகளும் இருக்கும் என்கிற அளவிற்கு அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உங்களால் ஏன் டெவலப் பண்ண முடியல? அங்கே ஏன் உங்களுக்கு அங்கே பேராசிரியர்கள் நியமிக்க முடியல? எத்தனை கல்லூரிகளில் பேராசிரியர்கள் அப்போ படிச்சுட்டு வந்தவங்கங்க, அவங்களுக்கு ஒரு பணி அனுபவம் இல்லாதவர்களை ஏதோ சொற்ப சம்பளம் கொடுத்து இன்றைக்கி ஒரு பொறியியல் கல்லூரிகளில் வைத்து அவர்கள் சரியாக சொல்லிக் கொடுக்க முடியாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு எல்லா மாணவர்களும் சேர போகிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா மாணவர்களும் சேர போகிறாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லோரும் சேர போகிறாங்க. கொஞ்சம் அந்த குரூப் அதிகப்படுத்துங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, போதுமான கம்ப்யூட்டர் கிடையாது, போதுமான வசதி கிடையாது. வசதிகளை மேம்படுத்திகள். படிக்கிற குழந்தைகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காத மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம், எதுக்குங்க நீங்கள் இருக்கீங்க? ஒரு படிப்பு தானே வாழ்க்கை முன்னேற்றம் மாற்றும்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த 600 பொறியியல் கல்லூரிகளையும் தரமுள்ள அண்ணா பல்கலைக்கழகங்களாக மாற்றுங்க. அத்தனை பொறியியல் கல்லூரி IITக்கு ஈக்குவல் ஆக்குங்க. அப்போ போட்டி குறையும் இல்லையா? சந்தையில் போட்டி குறைஞ்ச என்னாகும்? தனியாக போய் 50 லட்சம், 1 கோடி, 2 கோடின்னு பணம் கேட்கும். இன்றைக்கி பெற்றோர்களுங்க, நான் எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு அறிவுறுத்துகிறேன். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தயவுசெய்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு ஒன்று வரப்போகுது. எத்தனையோ பொறியியல் கல்லூரிகளில் போன ஆண்டு சீட்டு ஃபில்லப் ஆகலை. காலியாக இருந்த பல இடங்கள் இருக்கின்றன. அதனால் நீங்கள் இந்த கல்லூரியில் தான் படிக்கணும், இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு சொல்கிற போது அவன் வலைய விரிக்கிறான். எப்படி வலைய விரிக்கிறான்? இப்போயே போட்டான். எதுக்கு? இன்றைக்கி பிரித்து பாருங்களேன், ஃபேஸ்புக் பாருங்கள், சமூக ஊடகங்கள் பாருங்கள். பொறியியல் கல்லூரியுடைய அந்த நம்பரை போட்டு வாங்க வாங்க வாங்கன்னு. கிடைக்காது. என் கல்லூரியில் உனக்கு கிடைக்காது. கவுன்சிலிங்கில் நீங்கள் போனீங்கன்னா 2 லட்சம் கொடு, 3 லட்சம் கொடு, வாங்கிக்கிறாங்க. ஏங்க எல்லா பொறியியல் கல்லூரிகளும் கவுன்சிலிங் நடக்குது, நிறைய கல்லூரிகள் இருக்கின்றன. நீங்கள் விரும்பக்கூடிய கோர்ஸ் தான் முக்கியம்னா, நீங்கள் விரும்பக்கூடிய பாடப்பிரிவு, நான் AI தான் சேருவேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சேருவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த குரூப்பு உள்ள எந்த ஒரு காலேஜுக்காவது போங்க. இல்லை இந்த காலேஜுக்கு தான் சேருவேன்னா அந்த காலேஜில் உள்ள எந்த ஒரு குரூப்பாவது சேருங்க. நான் இந்த காலேஜ் தான், இந்த குரூப்பு தான் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வியாபார வலையை வீசி உங்களை அந்த வலைக்குள்ளே உழ வச்சு இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் லட்சக்கணக்கில் பணம் கட்ட முடியாமல் கண்ணீர் விடக்கூடிய இந்த சரியான நேரத்தில் நீங்கள் அதை எடுத்துருக்கீங்க. தயவுசெய்து சிந்திக்கணும். கவுன்சிலிங் இருக்குது, நிறைய பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. கல்லூரிகளுக்கு போய் பேரண்ட்ஸ் டிமாண்ட் பண்ணுங்க. எண்ணற்ற வாய்ப்புகள் சார், வாய்ப்புகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்திக் கொள்ளணும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல கருத்தில் தெரிவித்து